தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏற்படும் பொழுது தந்தை பெரியாரும் அண்ணாவும் இணைந்து அரசியலமைப்பில் முதல் திருத்தத்தை கொண்டது தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதே வழியில் எங்களுடைய முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய ஒருமைப்பாட்டிற்காக இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுகள் வரக்கூடிய தேர்தலுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உருவாக்கலாம். ஆனால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அரசியல் கட்சிகள் மாறலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு எப்பொழுதும் நிரந்தரமானது. அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த தீர்மானம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. அந்த கொள்கை வழியில் வந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய முதலமைச்சரும். அந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில் இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய பிரச்சனை, மாநில சுயாட்சியை நாம் இழப்போம். அண்ணா அன்னைக்கே முழங்கினார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களாக நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. கடைசி வாய்ப்பாக 543 என்று நமக்கான ஒரு ஃப்ரீஸ் செய்யப்பட்ட, கடைசியாக 2001 ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபடும் பொழுது நமக்கான குரலும் நமக்கான உரிமையும் பறிக்கப்படும். வரலாறு பத்தி பேசலாம்னு நினைச்சேன். நம்மளுடைய மாண்புமிகு சகோதரர் வன்னியரசு அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாரு. பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மக்கள் தொகையால் கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும் பொழுது, தென் மாநிலங்கள் அதை வளர்ச்சிக்காக அமல்படுத்திய பொழுது, மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தின் விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்பட்டால் நாளைக்கு இந்தியா சமத்துவத்தை இழந்துவிடும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் வழியில் திரு வாஜ்பாய் அவர்கள் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்பொழுதும் சட்டத்தை நிறைவேற்றி 25 வருடங்களுக்கு 543 என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் 39 என்கின்ற விகிதாச்சாரத்தையும் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அரசியல் கருத்துக்கள் நமக்குள் இருந்தாலும், எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உரையிலிருந்து என்னுடைய விளக்கத்தை நான் தொடர்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதில் முதலில் பிஜேபியுடைய எம்எல்ஏ அவர்கள், சகோதரர், ஏன் இந்த அவசரம்,
உள்ளாட்சி நிர்வாகத்தில் சட்டமன்றத்தில் நிர்வாக ரீதியாக மாற்றப்படும் பொழுது ஏன் பாராளுமன்றத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா, அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாசாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் சட்டங்கள், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய குரல், நம்மளுடைய அதிகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க. அப்ப இன்றைக்கு 3 வழி இருக்கு. முதலில் மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்த நினைத்தார்கள். பாரத பிரதம மந்திரியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. அதற்கப்புறம் பிஜேபி ஒரு சகோதரர்கள் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டினார். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம். இங்கு காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. இன்றைய தீர்மானம் காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. இந்த தீர்மானம் மாநில சுயாட்சியும் இந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு. நாளைக்கு காங்கிரஸ் பிரதம மந்திரி ஆகலாம், பிஜேபி பிரதம மந்திரி ஆகலாம். பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய வழியிலிருந்தே சொல்லுகிறேன், நீங்கள் எந்திரித்து குரல் கொடுக்கிறீர்கள். 234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. உங்களுடைய வழி அது. இதே வழி நாளை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏற்படக்கூடாது. நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழராக உணருங்கள். இந்த தீர்மானம் எதற்கு என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும். அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்கின்ற ஒரு நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்காகவும் சிந்தித்தார்கள். தேர்தல் காலங்களில் வெற்றி பெறுவதற்காக நாம் பல்வேறு அரசியல் களத்தில் நாம் சண்டையிடலாம். ஆனால் இந்த தீர்மானம் நீட்டை விட முக்கியமான ஒரு தீர்மானம். ஏனால் அந்த நீட்டை கொண்டு வரப்படுவதே பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை இருப்பதனால். யோசிச்சு பாருங்கள், நமக்கு 100 MP இருந்தா நீட் கொண்டு வரப்பட முடியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்ப தேமுதிகவுடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், பிஜேபி இருக்கக்கூடிய சகோதரர் ஆகட்டும், பிஎம்கேயோட சகோதரர் ஆகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி சட்டத்தை இயற்றுவது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி
உள்ளாட்சித்துறையுடைய பிரதிநிதிக்கான பணி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினருக்கான பணி கிடையாது. 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ஆனாலும் அமெரிக்காவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றுவதில்லை. இந்தியாவில் உலகத்திலே அதிகமான பொருளாதார வலிமையை உருவாக்கியது அமெரிக்கா, ஜனநாயகத்தை உருவாக்கிய அமெரிக்கா, ஜுடிஷியல் சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி உருவாக்கியது அமெரிக்கா. இதைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பை எழுதும் பொழுது உறுதியாக சொன்னார். எல்லோரும் சமங்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிய பொழுது அந்த சமத்துவத்தை உடைக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் வரக்கூடிய ஆபத்து இருப்பதனால்தான் இதை எந்த கருத்து வேறுபடும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் உடன்படுகிறதா அந்த முதல் குரல் கொடுத்தார். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது, அதில் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் 2026 ஏப்ரலில் அவங்க சொன்ன ப்ரொபோர்ஷனேட் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம எதிர்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு 7.18 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சாரம் குறையக்கூடாது, விகிதாச்சாரம் உயர்ந்தால் வரவேற்கலாமா அப்படிங்கிற ஒரு குரல் வந்தது. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதில் நாங்கள் அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் இல்ல, இந்த பிரச்சனை இப்பதான் வந்துச்சு, அதுக்காக சொல்றோம். இந்த 2 வருஷமா தான் இந்த பிரச்சனை. ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார், திமுக எதிர்த்தது. எங்களுடைய தலைவரும் 2025 ஆண்டிலிருந்து இதுவரை 3 அறிக்கை கொடுத்திருக்கிறார், நாங்களும் எதிர்க்கிறோம். ஏன்னா இது அண்ணாவுடைய கொள்கை.